வெல்கம்ங்க. மறுபடியும் நம்ம நடந்து அதிசய மணல் மாதா கோவில் ஆர்ச்சிக்கு வந்தாச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட 200வது ஆண்டு விழா நினைவு நுழைவாயில். எல்லாம் செம்மண் பூமின்னு சொன்னது உண்மைதான். பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே செம்மண் தான், கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும். இந்த ஆலயத்துக்கான வழி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து பெரிய தாளைன்னு கேட்டு இறங்கணும். பெரிய தாளை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மெயின் ரோட்லேயே நடந்து போனீங்கன்னா அப்படின்னா மெயின் ரோட்லேயே ரைட் சைடு போர்டு போட்டிருக்கு, அதிசய மணல் மாதா திருத்தலம் 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே நடந்து போகும்போது முதல்ல ஒரு ஆர்ச்சி பார்ப்பீங்க. அது நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த பரலோக அன்னை ஆலயத்தோட ஆர்ச்சி. அந்த ஆர்ச்சிலேருந்து நேராக போனீங்கன்னா நம்மளோடைய மணல் மாதா திருத்தலம் வந்துடும். இந்த பரலோக அன்னை ஆலயத்துக்கும் மணல் மாதா திருத்தலத்துக்கும் என்ன ஒற்றுமைனா, மணல் மாதா திருத்தலத்திலேருந்து எடுத்த சிறுவத்தை தான் பரலோக அன்னை ஆலயத்தில் வச்சு மக்கள் வழிபட்டுட்டு வரதா அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 3 ரோடு பிரியுது. லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு, ரைட்டு. ரைட்டில் பார்த்தா அழகாக ஒரு ஆர்ச்சி இப்போ கட்டியிருக்காங்க. சிலுவை அடையாளத்தை வச்சு அழகாக ஒரு ஆர்ச்சி கட்டியிருக்காங்க. இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ். இப்போ அப்படியே உள்ளே போகிறேன். முதல்ல ஒரு சின்ன கெபி மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சர்ச்சுக்குள்ளே போயிடலாம். அதிசய மணல் மாதா நோய் தீர்க்கும் புனித நீர் குளியல் தொட்டி, தலைமுடி காணிக்கை எடுக்கும் இடம். பரவாயில்லைங்க, மக்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஒரு அழகான கெபிக்கு வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லாக தங்கத்திலே செஞ்ச மாதிரி, கோல்டனில் இயேசுவின் இறுதி உணவை வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்காங்க. நமது அதிசய மணல் மாதா. மேலே ஸ்டெப் மாதிரி போகுது, அந்த ஸ்டெப்பில் ஏறி பார்ப்போம். உங்களால் படிக்க முடியுதான்னு தெரில. நீரில்லா குறி தீர்க்க அன்னை சிறுமி ரூபத்தில் வந்து சுட்டி காட்டும் காட்சி. இதோட வரலாறு என்னன்னு தெரியல, கேட்டுட்டு வேணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொடியேற்றிருக்காங்க. நேற்று தான் கொடியேற்றினது. கொடிமரமும் இந்த கொடியும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. தங்க முலாம் பூசப்பட்ட கொடி மரத்தில் அழகாக நிறைய இடத்துலேருந்து கொடி பறந்து அப்படியே மேல் உச்சியில் போய் மேல் உச்சிலையும் ஒரே ஒரு அழகான கொடி பார்க்க அழகாக இருக்குங்க. ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. அதிசய மணல் மாதா திருத்தலம், மண்ணுக்குள்ளே புதஞ்ச இடம் அப்படின்னாங்க. சர்ச்சுக்குள்ளே போவோம். புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. புதிய நற்கருணை சிற்றாலயம், புதிய நுழைவாயில், புதிய வெண்கல கொடிமரம், புதிய குருக்கள் இல்லம் கட்டிகிட்ருக்காங்க. நம்மளோட உதவி வந்து எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எல்லாமே நீங்கள் வந்து நன்கொடை கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆலய வரலாறு. கிபி முதல் நூற்றாண்டில் புனித தோமையார் மானவீர நாட்டின் மன்னனின் மனைவி மகள் அழகையின் பிடியில் இருந்து குணமாக்கி அவருக்கு புனித நீராட்டி இப்பகுதியில் கிறிஸ்தவ ஒளியை ஏற்றி வைத்தார். கிபி 1339 அன்னை இவ்வூர் கிறிஸ்தவருக்கு கனவில் தோன்றி ஆலயம் எழுப்ப சொன்னார். பக்தரும் ஆலய கட்டுமான பணியை துவங்கினார். அப்பொழுது போப்பாண்டவரின் தூதுவரான மேதகு மரியோ ஜியோவானி ஆண்டகை மாதா சுருவத்தை ஸ்தாபித்து ஆலயத்தை அர்ச்சித்தார். சுமார் 200 ஆண்டுகளுக்கு பின், அதாவது கிபி 1548 இவ்வாலயத்தை காண வந்த சவேரியார் இறந்த ஒரு இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். கிபி 1598 சேசு மரியாள் என்னும் அவ்வூர் விதவை பெண் விபச்சாரி என்று பழி சுமத்தி கொன்றதால் அவ்விடம் மணல் மாறி பொழிந்து அழிந்தது. அதிலிருந்து சரியாக 200 ஆண்டுகளுக்கு பின், அதாவது கிபி 1798 அப்பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் புதையுண்ட சிலுவை அவன் காலில் பட்டு இடறி விழுந்தான். அதை கண்டு அவன் சொக்கன் குடியிருப்பு மக்களுக்கு உரைக்க வடக்கன்குளம் பங்கு தந்தை கிளெமெண்ட் அவர்களின் தலைமையிலும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவ்வாலயத்தை தோண்டி எடுத்து தற்பொழுது வரை பராமரித்து வருகின்றனர். திருத்தலமாக உயர்த்தப்பட்டு பின்பு 2011 ஆண்டு முதல் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. பரவாயில்லங்க, ஆலயத்தோட முழு ஹிஸ்ட்ரியும் ஃப்ளெக்ஸில் போட்டு ஓட்டுனது மக்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். மரியே வாழ்க. வாங்க இப்போ அப்படியே ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். மாதா கோவில் தோண்டி எடுக்க காரணமாயிருந்த சிலுவை மற்றும் புதுமை கோவிலின் மேற்கூரை காண செல்லும் இடம். இப்போ கோவிலுக்கு வெளியே வந்துட்டோம். வெளியே ஒரு ஸ்டெப் ஏறி இங்கே தான் மாஸ் வைப்பாங்களாமா. டெய்லி சாயந்தரம் மக்கள் எல்லாம் வெளியில் உட்காந்துருப்பாங்களாம். அந்த இடத்துல ஒரு அழகான ஸ்டாச்சு இருக்குங்க, மணல் மாதா. நம்ம வந்த டைம் திருவிழா டைம்னால கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே சுற்றி பாருங்கள். இதுதான் மணல் மாதா திருத்தலம். இங்கே நம்ம மாதாவோட ஸ்டாச்சு எல்லாம் வாங்குறது, அந்த ஜெப மாலை எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு விற்பனை நிலையம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சின்ன கடையும் இருக்குது. நம்ம ஜூஸ் எதுவும் குடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மேலே இருக்க ஆலயத்தில் ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ராஜாவோட மனைவிக்கும் மகளுக்கும் பேய் பிடிச்சிருந்ததை நம்ம தோமையார் குணமாக்குறத ஒரு டிராயிங்காக போட்டிருந்தாங்க. அடுத்த டிராயிங்கில் கணக்கன் குடியிருப்பு பக்தருக்கு அன்னை கனவில் தோன்றி ஆலயம் கட்ட சொல்கிறத அழகாக ஓவியம் போட்டிருந்தாங்க. 3வது ஓவியத்தில் பங்கு தந்தையின் தலைமையில் எல்லாம் சேர்ந்து
கோவில் அழகாக கட்டுற மாதிரி இருக்குது. 4வது ஓவியத்தில் பிரான்சிஸ் சவேரியர் வந்து இறந்த ஒருவருக்கு உயிர் கொடுக்குற காட்சி. இதுதாங்க முக்கியமான ஓவியம். கைம்பெண் ஒருவருக்கு வாழ்வளிக்க நாரையும் கொக்குகளும் மீன் தர செய்த அன்னை. அன்னை உணவளித்ததை மக்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து அரசர் முன்னிலையில் நிப்பாட்டி இவங்க வந்து விபச்சாரம் செஞ்சு தான் இவங்களுக்கு வந்து மீன் எல்லாம் வருது அப்படின்ட்டு தப்பாக புரிஞ்சு அவங்கள வந்து கொன்றுருக்காங்க. அதனால தான் அந்த ஊர் மண்மழை பொழிஞ்சு ஆலயமும் ஊரும் மண்ணுக்குள்ளே போயிருந்ததா வரலாறு. அடுத்த ஓவியத்தில் தான் கரெக்டாக அந்த சிலுவை அந்த இளைஞன் காலில் பட்டு சர்ச்சை வெளியில் கொண்டு வராங்க. எல்லா மக்களும் அந்த ஆலயத்தை போய் தோன்ற மாதிரி அதை பற்றி சொல்கிற மாதிரி. முடமான குழந்தையை நடக்க வைத்த அன்னை. அற்புதங்கள் நடந்திருக்குங்க இந்த ஆலயத்தில். ஊமையை பேச வைக்கும் அன்னை. நீங்கள் எல்லோரும் வாங்க, நீங்களும் இந்த சர்ச்சுக்கு வரணும். அன்னையோட அதிசயத்தை நீங்களும் பார்க்கணும். அந்த சர்ச்சில் போய் நீங்களும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து ஃபீல் பண்ணணும். ஏன்னா அன்னை நம்மள்கிட்ட நேராக பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, அதிசய மணல் மாதா ஆலயம். தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் என்னோட சேர்ந்து பயணித்ததுக்கு. நீங்கள் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ்.